ஹலோ, என்ன யோசனைக்குள்ள போயிட்டீங்க? அவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாச்சும் இருக்கா கேக்குறதுக்கு? அவ்வளவுதாங்க. எனக்கு என்னவோ இன்னைக்கு நீங்க ரொம்ப வித்தியாசமா தெரியுறீங்க. எப்படி? நீங்க நீங்களாவே தெரியல, திவ்யா தான் என் கண்ணுக்கு தெரியுறா. அவ தான் என்ன போக விடாம ஏதாச்சும் கேட்டு பேசிக்கிட்டே இருப்பா. என்னவோ இன்னைக்கு நானும் குழந்தையாயிட்டேன்னு தான் நினைக்கிறேன். சரிங்க, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேங்க, பாய்ங்க. என்ன சொல்லிட்டு நின்னுட்டே இருக்கீங்க? கிளம்புங்க. இல்ல, நீங்க போங்க, நான் போறேன். திவ்யாவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீக்கிரமே என்னையும் உங்களுக்கு பிடிக்கணும். என் மேல இருக்கிற நட்புங்கிற அபிப்பிராயம் மாறணும். நம்ம கல்யாணம் கட்டாயத்தின் பேர்ல நடக்க கூடாது, விருப்பப்பட்ட வாழ்க்கையா அமையணும். அம்மா, அம்மா. டேய் டேய், என்னடா இவ்வளவு சந்தோஷமா வர? டேய் டேய் டேய், பாத்து சுத்துடா, கால சுத்துடா. வாசு, உனக்கு என் மேல கோபம் இருந்தா நாலு திட்டு கூட திட்டிடுறா, கீழே விழுந்திருப்பேன் நானு. ஏய் நிறுத்துடா, என்னடா இது? அம்மா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. முதல்ல இந்த ஸ்வீட்டை பிடி. உனக்கு பிடிச்ச பாதுஷா வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா. ஏண்டா, நான் கொஞ்சமா ஸ்வீட் தொட்டாலே திட்டுவேன், இன்னைக்கு என்னடா ஒரு டப்பாவே வாங்கிட்டு வந்திருக்க? சொன்னல்லம்மா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. என் மகனின் சந்தோஷத்துக்கான காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? உங்களிடம் சொல்வதற்கு தான் தாயே நான் இனிப்போடு வந்துள்ளேன். முதலில் இதை உண்ணுங்கள். இப்ப சொல்லு, என்ன விஷயம்? அம்மா, இன்னைக்கு நானும் வினோதினியும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணோமா. தனியா பேசுனீங்களா? வெளியே போனீங்களா? இல்லம்மா, ஆர்டர் விஷயமா போயிருந்தோம். அதானே. இத தவிர வேற எங்க போறீங்க? வேற என்ன பேச போறீங்க? ஏண்டா, இதுக்காகவா இந்த பாதுருசா வாங்கிட்டு வந்த? பாதுருசா? ஐயோ, சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுமா. எப்பவும் போன டிராவல் இல்லம்மா இது. ரொம்ப புதுசா அழகா இருந்துச்சுமா. அவங்களும் நானும் நிறைய மனசு விட்டு பேசணும். ஒன்னா கார்ல லஞ்ச் சாப்பிட்டோம். எப்பவும் இல்லாம அவங்க என்கிட்ட ரொம்ப சகஜமா பேசினாங்கம்மா. அம்மா, அவங்க மெல்ல மெல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறி என்னை ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கை வந்துருச்சுமா. அம்மா, என்னம்மா நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், எதுவும் சொல்லாம சில மாதிரி இருக்க? அம்மா, உன் முகத்துல சந்தோஷத்தை பார்த்து நான் அப்படியே உறைஞ்சிட்டேன்பா. நீ இதே மாதிரி என்னைக்கும் இருக்கணும். இப்ப உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுல, அவ மாறிடுவான்னு. அது போதும்டா எனக்கு. இதே சந்தோஷத்தோட நீங்க ரெண்டு பேரும் 100 வயசு வரைக்கும் வாழணும்டா. சரி, ஸ்வீட். என்னடா இது, எனக்குன்னு சொன்ன டப்புன்னு புடுங்கிட்ட? அத பார்க்க நீ 100 வருஷம் இருக்க வேணாமா? இதை என் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டாம்? அவளுக்கும் பாதுஷானா ரொம்ப பிடிக்கும், நான் போய் கொடுக்கிறேன். அப்ப நீ இது எனக்குன்னு வாங்கிட்டு வரலையா? உன் மகளுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதை சும்மா அப்படியே என் கண்ணில் காட்டிட்டு போற. போடா போ. வாசு, உன் முகத்துல இருக்கிற சிரிப்பு தான் எனக்கு உண்மையான ஸ்வீட்டுடா. அதான்டா எனக்கு சந்தோஷம். அது என்னைக்கு இப்படியே நிலைச்சிருந்தா அதுவே எனக்கு போதும்டா. கடவுளே.
அத்தை ஆ, நீங்க வா என்னத்த வினோ. இங்க பண்ணிட்டு இருக்கீங்க